நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு ஆணாக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுறதா நீங்க நினைக்கிறீங்க? குடும்பம் அல்லாத அந்த ஸ்பேஸுக்குள்ள உங்க மனைவி குழந்தை அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கே உங்களுக்குன்னு எங்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? சார் சில விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் வரும். ஸோ அது வந்து நம்ம ஒய்ஃப் கிட்ட பேச முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் சைட் அடிக்கிறது. ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ஸ்போர்ட்ஸோ இல்லை பாலிடிக்ஸோ இல்லை சினிமா பற்றி பேசினா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கலாம். பட் ஆனால் இவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லாக சினிமா பற்றி பேசினா டாபிக்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த நாலேஜஸ் இல்லை. அதில் நம்ம பேச ஆரம்பித்தா ஒரு 5 மினிட்ஸில் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபுல்லாக 2 குழந்தைங்களோட மதராகவே இருக்கணும். நான் எங்கேயாவது இப்போ ஃப்ரெண்டோட மேரேஜ் என்கேஜ்மெண்ட் போனால் கூட நீ எதுக்கு என்கேஜ்மெண்ட் போகிற, மேரேஜ்க்கு மட்டும் போயிருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்கிறதுனால, ஸோ நானும் உங்களை வந்து ஒரு முதல்ல குழந்தைங்களோட அப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான். சூப்பர். நீ முதல்ல ஒரு 2 குழந்தைகளுக்கு தாயாக இரு, அப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கு தோழியா இருக்கு. அதே தான் அவங்க உங்ககிட்டயும் வைக்கிறேங்கிறாங்க. முதல்ல நீ 2 பிள்ளைக்கு அப்பனாரு, அப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாரு. சிம்பிள். 8 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வர்றோம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு. அது வரைக்கும் ஆஃபீஸ் வேலை தான். ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷனோ இல்லை ஒய்ஃபே கால் பண்ணாலும் பெருசாக எடுக்க முடியாது, எந்த சுச்சுவேஷன் இருக்கும் தெரியாது. ஸோ 8 மணிக்கு மேலே வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 2 பேர்கிட்ட ஃப்ரீயாக பேசிட்டு அப்போ வந்து இன்டர்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இது வரும். இப்போது வீட்டில் வந்து நீங்கள் படுத்துருக்கீங்க, நைட்டு பெட்டில் 3 குழந்தை, நீங்கள் உங்கள் பிள்ளை எல்லாம் படுத்துருக்கீங்க. ஒரு இன்டர்நெட்டில் போய் எனக்கு நடந்த கிரிக்கெட் எப்படி பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க? ஆஃப் பண்ணிட்டு படுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த விஷயம் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலனாலும் இவன் வந்து இந்த டைமில் இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து, அதாவது அவங்களோட கைப்பிடிக்குள்ளேயே இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அப்நார்மலாக பண்ணக்கூடாது, ஸோ நார்மலாக பண்ணுறதே தான் எப்பயும் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் ஒய்ஃபோட தாட்டு. சார் யூஸ்வலாக அவங்களுக்கு முடியாத காரியம் நமக்கு செய்ய முடியும் அப்படின்னா அந்த இடத்துலையே இந்த ப்ராப்ளம் வருது. எனக்கு பாட தெரியும், அவங்களுக்கு பாட தெரியாது. பாட தெரியாது இந்த சென்ஸ் கேட்பாங்க. பட் யூஸ்வலி நான் ஸ்டேஜ் சிங்கர். எனக்கு ஏதாவது ஒரு பாடல் பாடணும், ஏதாவது பாட்டு பிடிக்கணும் அப்படின்னா திடீர்னு எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக வருவாங்க. இவ்வளோ நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க. சார் என்னோட பர்சனல் ஃபேஸ் என்னென்னா, ஃபேவரட் ஹீரோட மூவி வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அது ஏதோ பெரிய தப்பு மாதிரி சொல்லுவாங்க. 2 குழந்தைக்கு அப்பா இப்படி பொறுப்புலாம் சினிமா பார்க்கலாமா? சினிமாங்கிறது தப்பு கிடையாது. அது ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறப்போ அந்த மாதிரி ஒரு குறை வராது, ஒரு மாதிரி கமெண்ட் வராது. அது ஏதோ பெரிய தப்பு மாதிரி ஃபோன் பண்ணி அவங்க அப்பாட்ட சொல்கிறது, அவங்க அக்கா அவங்க அம்மாட்ட எல்லாம் சொல்லிட்டு இப்படி பொறுப்பு இல்லாமல் ஃபஸ்ட்டு டே வந்து ஃபஸ்ட்டு ஷோ 7 மணிக்கு போயிட்டான், 4 மணிக்கெலாம் போயிட்டான். ஃபஸ்ட்டு போய் இப்படி வந்து ஒரு குடும்ப ஒரு அப்பாக்கு அழகா 2 குழந்தைக்கு அப்பா மாதிரி நடந்துக்கிறான். அது பெரிய விஷயமா போய் எல்லாத்துலேயும் சொல்கிறது. ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும், நான் தான் அந்த கமெண்ட்டை ஃபஸ்ட்டு சொல்லணும்னு ஒரு ஆசை. அது வந்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இல்லை அனுமதிக்கிறோம், பட் பின்னாடி நாங்கள் சொல்லி காமிக்கிறோம். அதையே ஊர் ஃபுல்லாக சொல்கிறீங்க. எல்லாத்துலையும் இப்போ பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, அப்பாட்ட சொல்கிறாங்க, அவங்க அக்காட்ட ஃபோன் பண்ணி, கேரளாவுக்கு தங்கச்சி இருக்காங்க ஃபோன் பண்ணி போயிட்டாரு, வரதுக்குள்ளேயே அவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அவங்க சிஸ்டர் ஃபோன் பண்ணி என் குழந்தைங்களோட அப்பா அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சார் படத்துக்கு போயிட்டு வரேன் சார், பக்கத்து வீட்டில் இருக்கவங்க படம் எப்படி சார் இருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு ஷாக்காக இருக்குது. எப்படின்னா அங்கே அதுக்குள்ளே அவங்க ஒய்ஃப் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்லியாச்சு, ஊரில் போனால் என்னோட ஃபாதர் இல்லா கேட்குறாங்க. சார் ஏதோ பெரிய தப்பு மாதிரி சினிமா போகிறது பெரிய தப்பு. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் என்ன சார் பார்க்கணும், இங்கே தடை பண்ணிட்டாங்களே. அது அவருடைய ரசனை. அவருக்கு அந்த ஹீரோவை பிடிக்குது, அவர் போய் பார்க்கறாரு. சார் அவர் ஃபேமிலில யாரும் அப்படி இல்லையே. அத பத்தி என்ன, அவர் இருக்காரு, அது அவருடைய பர்சனல் ஸ்பேஸ்மா. பேச்சுலர் இருக்குமா பண்ணட்டும் சார், அது அனுபவிச்சிட்டார்ல சார். இனிமே ஃபேமிலி மேன் ஆகட்டும். நீங்க மிஸ் பண்ணிருக்கோமா? நான் போனா அதே படம் திரும்ப வீக்கெண்ட் அவங்களே கூட்டி போவேன் சார். இது அவருக்கு செகண்ட் டைம் பார்க்கணும்ங்கறதுக்காக கூட்டிட்டு போறாரு சார். ஃபர்ஸ்ட் என் கூட பட்டு அதுக்கு அப்புறம் தனியா அதான் ஏன்னு கேக்குறேன். அதான் பர்சனல் ஸ்பேஸ். அவர் ரசிச்ச மாதிரி அவர் எப்படி உங்களை வச்சுக்கிட்டு விசில் அடிச்சு பார்க்க முடியுமா சார்? பார்க்கட்டும் சார், நாங்களே என்ஜாய் பண்ணுவோம். என்ன பேசுறீங்க? அப்படி முடியுமா? அது உங்களுக்கு முடியவே முடியாது. விசில் அடிச்சு பறக்க ஏஜ் இருக்குல்ல சார், இந்த ஏஜ்ல பண்ணா ஓகே சொல்லலாம் சார். அந்த ஏஜ்க்கு அது தப்பு கிடையாது. என்ன சார் அது தப்பான விஷயம் கிடையாது. ஜென்ரலாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகுது. அது நான் பேசிக்காக என்ன பார்க்குறேன்னா, கேர்ள்ஸ் வந்து அவங்கள குறை சொல்கிறது நீங்களே இல்லை, உங்களுக்கே தெரியும், குறை சொல்கிறதுக்காக இல்லை. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய கட் ஆகிடுது. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் இருக்கோ அதை மாதிரியே ஹஸ்பண்டை மாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்க கொஞ்சம் ஜென்ரலாக சொல்லுவாங்க ஹஸ்பண்டை பார்த்து, கல்யாணம் ஆன புதுசில் நீ தான் எனக்கு பிரதர் மாதிரி, ஃபாதர், மதர், ஃப்ரெண்டு, லவ்வர், ஹஸ்பண்ட் எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாவம் இவரால் ஒரு ரோலே ப்ளே பண்ணாமல் தடுமாறிட்டு இருப்பார் இவர்.
ஹஸ்பண்ட் ரோல். இவர் எப்படி இத்தனை ரோலை பார்க்குறது? அதில் என்னென்னா அவங்கள க்ளோஸ் பண்ணுறது, அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அது வந்து மேபி நம்ம சொசைட்டி காரணமா, இல்லை இவங்க முன்முயற்சி எடுக்கலையான்றது இந்த டாபிக் கிடையாது. அவங்களுக்கு டோட்டலாக ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடுது. ஸோ உனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது. அவங்களால வெளியில் சுத்த முடியல. அது மாதிரி இருக்குது நம்ம சொசைட்டி. ஒரு நைட்டு 11 மணி 11:30 செகண்ட் ஷோலாம் தனியாக போக முடியாது அவங்களால. நீனும் போகாத. இல்லை இவருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கும். ஒரு பேர்ட் வாட்சிங் பண்ணுவார், இல்லை ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இல்லை ஒரு இலக்கிய கூட்டம் போகலாம், இல்லை ஒரு ரைட்டராக இருப்பான். நான் செய்யாத எதையும் நீ செய்யக்கூடாது. அப்போ தான் நீனும் நானும் ஈக்குவலான ஒரு கணவன் மனைவியாக இருக்கும். இதில் எப்படி ஒரு வியூ இருக்குது? எனக்கு கிடைக்காத அல்லது எனக்கு இல்லாதது உனக்கு மட்டும் எதுக்கு? உனக்கு மட்டும் எதுக்கு? ஓகே, நம்ம ஒரு ஈக்குவலாக தானே இருக்கணும் வீட்டுக்குள்ளே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா. நாங்கள் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சமைக்கவே தெரியாது. 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். நானும் அதே பண்ணால் எப்படி சார்? அதுக்கு பதில் சொல்லுங்க. என்னால 8 மணிக்கு குழந்தை கிளப்ப முடியாது. இல்ல அதுதான் உங்களுடைய கோவம், அவ்வளவுதான். ஆமா, என்னால ஃப்ரீயா இருக்க முடியல. அவர் மட்டும் எப்படி ஃப்ரீயா இருக்கலாம்? நான் நிம்மதியா இல்ல, நீ மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க? இல்ல அதுதான் கேக்குறேன். ஆமா, கரெக்ட். நான் ஜாலியா இருந்தேன், நான் சுத்தி இருந்தேன். ஏன் ஸ்பேஸ் போச்சுனா உன் ஸ்பேஸ் போச்சு. என்னோட எல்லாமே போச்சு. எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை. ஈவன் என்னால வந்து போய் தான் பார்க்கணும். அவரால் எழுந்து என்கிட்ட இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்டேஜ்ல இருக்காரு. பட் என்னால ஒரு நாள் என்னால போக முடியல. நான் உட்காந்து 10 நாள் அழுதுட்டு இருக்கேன். ஏன்னா 2 குழந்தைங்க இருக்கு. யார் பாத்துக்குவா? என்னால சிங்கிள் டே போய் பார்க்க முடியாது. நான் மிஸ் பண்றேன். என் பேரண்ட்ஸை மிஸ் பண்றேன். என்னன்னா ஒரே ஒரு நாள் அந்த ஒரு படத்துக்கு 2.5 மணி நேரம் அவர் போறதுனால உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையே சரிஞ்சு போன மாதிரி பேசுறீங்களே. நீங்க எல்லாரும் 100% உரிமை கொடுக்குறேங்கிறீங்க. அவருக்கு ஒரு ஹீரோவை பிடிச்சிருக்கு, அவங்க படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் அதை போய் பார்க்கணும் அப்படின்னா அதை ஊரை கூட்டி சொல்லிவிடுறாங்கிறீங்க. அப்போ அவருக்கு பர்சனல் ஸ்பேஸ் இல்லைன்னு தானே அர்த்தம்? பார்த்துட்டு தான் வந்துட்டார்ல சார். அப்புறம் என்ன சார்? நடக்க விடாம தடுத்தாதான் இல்லன்னு அர்த்தம். அவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்கிற மாதிரி காமிச்சிடுறாங்க சார். வெளியே வந்து மற்றவங்க பார்க்கும்போது பொறுப்பில்லாத அப்பாவை நம்மளே ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. பட் நான் வந்து என்னோட கடமை எங்கேயுமே போயிருந்தேன். கரெக்டாக அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சு தான் போறேன். குழந்தைக்கு தேவையான செய்றேன், உங்க ஒய்ஃபுக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுக்குறேன். பொறுப்பான அப்பாவை தான் அவர் இருக்கிறாரு. நீங்க அதை எல்லாத்தையும் பரப்புறீங்கன்னு கேக்குறேன். எனக்கே வந்து ஒருவேளை நம்ம அப்படி ஒரு சின்ன இருக்குமோ எக்ஸாம்பிள் சார். எனக்கு ஹெடேக் 4 டேஸாக இருந்தது. ஐ டெஸ்ட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிருந்தார். அப்போ மார்னிங் வந்து சொல்றாரு, நான் ஈவினிங் டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஐ டெஸ்ட்லாம் வந்து பகலில் பண்ணாதான் கரெக்டாக டெஸ்ட் பண்ணுவாங்க, நைட்லாம் பண்ணால் சரியாகவே பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. நான் கூட ஓகே, அந்த மாதிரி எதுவும் இருக்கும் போல இருக்கு, நீ தப்பாக படிச்சுட்டேன்னா அப்புறம் பவர் சரியாக டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மார்னிங்கே போயிட்டு வந்துட்டோம் சார். போயிட்டு வந்துட்டு பார்த்தா ஈவினிங் ஃபுட்பால் மேட்ச் இருக்கான் சார். அது ஏன்னா அப்போ என்ன சார், ஃபுட்பால் மேட்ச் தான் முக்கியமா? அந்த ஃபுட்பால் மேட்ச் எவ்வளவு முக்கியம் நீங்க சொல்லுங்க சார். பைத்தியம் சார். இருங்க, பாத்தீங்களா அவர் பேரை கெடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றீங்க. அவர் பைத்தியம், அவர் சினிமா பாப்பாரு. அவரு நான் இப்ப இப்படி வச்சுப்போம், ஈவினிங் எனக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குமா, நம்ம காலையில நீ ஐ செக் பண்ணிக்கிறியான்னு கேட்டா சொல்லுவான் சார். இருங்கம்மா பா. ஆனா சார் நான் ரொம்ப பாவம் சார். ஐயோ பா, ஒரு ஆணுக்கு ஃபுட்பால் பிடிக்கிறது, சினிமா பிடிக்கிறது, கிரிக்கெட் பிடிக்கிறது, அவனுக்கு ஒரு உலகம் இருக்கு. அவன் போட்டோகிராஃபி பிடிக்கும், அவனுக்கு கவிதை பிடிக்கும், என்னமோ பிடிக்கும். அவன் எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறீங்க சார். அப்போ எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கலாமா சார்? சரி சார், 2 குழந்தைங்க என்னால் பார்க்க முடியாது, நான் அதுக்கு வேலைக்கு ஆள் போட்டுக்கிறேன். இல்லை ஈவினிங் வேற ஏதாவது பார்த்துக்கோங்க. இந்த குழந்தைகளை நீங்க சொல்ற சாக்கு தான். ஏன்னா அந்த குழந்தைய அவங்க 1 மணி நேரம் கையில வச்சுதான் 100 நொட்டா சொல்லுவீங்க. வந்து ஒழுங்கா பார்த்தா நாங்க 1 மணி நேரம் நீங்க வச்சிருந்தா ஒழுங்கா பார்த்தா நாங்க ஒழுங்கா ஒரு பெண் வைத்திருப்பது போல ஒரு குழந்தைய ஆனால வச்சிருக்க முடியாது. நீங்க குழந்தைய வச்சு ஷீல்டு பண்ணாதீங்க. பாத்துக்கன்னா பக்கத்துல உட்காந்து பாப்பா. இதுக்கு பேர் தான் சார் பாத்துக்கிறது. இங்க பாருங்க, என்ன வேணா செஞ்சு பாத்துக்கலாம். சொல்றீங்களே, இந்த பாருங்க, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே தான் அவர் உட்கார்ந்துருக்காரு. அந்த புள்ள தூங்கிட்டு இருக்கான், மடியில வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நான் பார்க்குறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் லவ் இருக்குது. அடிப்படையில் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளும் லவ் இருக்குது. ஒரு மர்ம கேம் ஆடிக்கிட்டே இருக்காங்க 2 பேரும், அதை வெளியில் சொல்லிக்காமல். அதை சொன்னால் சண்டை அதிகமாகிடும். அந்த கோவம் அப்படியே ஒரு வெட்டு காயம் மாதிரி வச்சுக்கிட்டு, எனக்கு இது நீ கொடுக்கலையா, உனக்கு இது கிடையாது. ஸோ இவர் வந்து கொஞ்சம் இவராலே அதை கொடுக்க முடியாது போல் இருக்கு. எனக்கு அது தெரியல இவங்களோட சைக்காலஜி என்னென்னா. அவங்க கேட்குறதுலாம் ரொம்ப எதிர்பார்ப்பு ரொம்ப சின்னது தான். ஒரு ஒய்ஃபை வந்து வாரத்தில் 2 நாள் சமைக்க வேணாம், வா ஹோட்டலுக்கு போகலான்னா ஜாலி ஆகிடுவாங்க அவங்க. அப்புறம் இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறாருல்ல, ஒய்ஃபோட அவ்வளோ யாரும் டூர் போக மாட்டாங்க. கேட்டால் சண்டை கிண்டன்வாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுல அவங்களுக்கு கோவம் வருது. நீ மட்டும் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறியா, நீ மட்டும் ஊரெல்லாம் சுற்றுறியா, அப்புறம் நைட் லேட் ஆகுறியா, நீ எதையும் போவாதுன்றத கட் பண்ணுறாங்க அவங்க.